யாரையும் போ என்று விரட்டவில்லை. ஆனால் நாங்கள் எவ்வளவு இழிவை தாங்கிக் கொண்டு, எவ்வளவு அவமானத்தை தாங்கிக் கொண்டு ஒரு அணியிலே இருப்பது, நான் தான் அந்த அணிக்கு தலைவர் என்றாலும் கூட அந்த அணியை கட்டி காப்பது என்ற அந்த கேள்விக்கு கிடைத்த பதில்தான் எங்கள் அணியிலே இருந்து ஒரு கட்சி இன்றைக்கு வெளியேறியதற்கு காரணம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது இன்றைக்கோ நடந்ததற்காக இன்றைக்கு நீங்கள் இந்த காரியத்தை செய்யலாமா என்று கேட்பவர்களும் உண்டு, எழுதுபவர்களும் உண்டு. வள்ளுவன் அப்பொழுதே சொன்னான், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று வள்ளுவன் சொன்னார். அந்த திருக்குறளை வேண்டுமானால் எழுத்து கொளுத்தி விட்டு நாம் இன்றைக்கு என்றைக்கோ சொன்னதல்லவா என்று பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் என்றைக்கும் நாவினால் சுட்டவடு மாறாது, ஆறாது. எனவேதான் நாம் சில முடிவுகளை எடுக்க வேண்டிய அவசியத்திற்கு வந்தோம். இன்றைக்கு இந்த கூட்டணியிலே இருந்து ஒரு கட்சியோ ரெண்டு கட்சியோ விலகி இருந்தாலும் கூட, இதில் இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட, நாம் திராவிட முன்னேற்ற கழகமாக நம்மோடு இருக்கின்ற கட்சிகளோடு அணியாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட, நான் இந்த மாநாட்டிலே உறுதியாக தெரிவிக்கின்றேன், நிச்சயமாக வருகின்ற தேர்தல் அது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நம்முடைய அணிதான் வெற்றி அணி, நாம் தான் வெற்றி அடைய போகிற அணி என்பதை உறுதிபட இங்கே நான் சொல்ல விரும்புகின்றேன்.